ரஜினிக்கு நேராக சவால் விட்டு சொல்கிறேன். எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு உங்கள் சங்கம் தானே அது உங்கள் நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு ரஜினிகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காத ஒரு படத்தை நடிக்க சொல்லுங்க பாருங்க. ஒரு நாரிப்பாடை நாய் ஒன்று இருக்குது, அதை சொன்னால் நீங்கள் போட மாட்டீங்க. மேடையில் மைக்கு கொடுத்தோன்னா சொல்லுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் குடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்றான் மேடையில். அவனும் நடிகா எவ்வளோ 1 லட்சம் செலவு பண்ணுறேன்றான். சொன்னது யாரு? கருணாஸ். வேணும் காட்டுவா, அனுப்புவா உங்களுக்கு, போடுறீங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு நான் சரக்கு அடிக்கிறேன்றான். ஒருமையில் சார் அப்படியே பேசுவேன். நீங்கள் முதல்ல இதை விஷயத்தை முதல்ல அடிப்படை பணம் வந்து கேட்டால் நீங்கள் நான் சொல்ல கேட்டேன் முக்கியத்துவம்ன்றது கிடையாது. முக்கியம் இல்லை, அது மதிப்பு கொடுக்காதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். சொல்லக்கூடிய இடம்னு இருக்குது. எந்த இடத்துல கேட்டால் நீங்கள் வந்து பணம் நீங்கள் அலையாதீங்க, கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல கேட்டால் தொழில் போட்டியாளர்கிட்ட சொல்லலாம். நீங்கள் உங்களை மாதிரியான பணக்காரட்டும் நான் உங்களுடைய அட்வைஸ் சொல்லலாம். இங்கே பசியில் இருக்கவங்ககிட்ட போய் அந்த சொல்லுவீங்களா? நீங்கள் அவங்க வீடு வாசல் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா? பிளாட்பாத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நீங்கள் நான் சொல்கிறேன், இதே ரஜினிகாந்த் சிவாஜி ராவ் கேக்வாட்டா இருக்கும்போது இந்த டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாருல, நல்லா இருக்க டிக்கெட்லாம் கிழிச்சு கொடுத்தாருல, அப்போ சொல்லுவாரா? அப்போ அங்கேருந்து எதுக்கு ஓடி வந்து அங்கேயே இருக்க வேண்டியதானே? மஞ்சு வாரியார் வந்து அசுரன் படத்தில் நான் பார்த்தேன். அதில் ரொம்ப வயசான கேரக்டர் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வராங்க, தலை நடந்து வராங்க. என்ன வார்த்தை தலை? எந்த தலை? அஜித்தை சொல்கிறேன். அஜித் என்ன தலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன தலை? நீங்கள் எப்படி வந்து இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து சினிமா நடிகைன்றதாலே அப்படி பேசிட முடியுமா? நான் கேட்குறேன். இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தவறாக தெரியும் சார் உங்களுக்கு. அதே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை யாரோ ஒருத்தரை, மனைவியோ இல்லை மகளையோ இல்லை யாரோ ஒருத்தர் பேசுனா உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு. நான் ரஜினிகாந்த் நான் டைரெக்டாக ரஜினி கேட்டேன். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்களை நினைச்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா சார்? நேற்று வேட்டையின் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து நடந்திருக்கு. படமும் வந்து தசரா ஹாலிடேஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ஸ்பீச் வந்து தற்பொழுது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஸ்பீச் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா? பேசின விஷயங்கள்லாம் எப்படி சார்? பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சார் இப்படி? ஏன்னா இல்லை அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொன்னால் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு விமர்சனன்ற பேரில் சொன்னால் கூட வந்து கஷ்டப்படுறாங்க, ஏதோ அவங்கள காயப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. நான் சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நடிகைகள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுங்களேன். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அது சரியானதாக கூட இருக்கலாம், கேட்டால் பண்ணுங்கன்ற ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த அட்வைஸ் வந்து செய்யக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது, யாருக்கு பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது, பண்ணக்கூடிய இடம்னு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸை வந்து யார் கேட்டு கூட பண்ணலாம், அது கேட்டால் பண்ணலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போ ரஜினி நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் மேட்ரு. இப்போ ரஜினி சொல்கிறாருன்னு கேட்டால் பணம், இதுக்கு முன்னாடி கூட பேசியிருக்காரு, பணம்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டு இல்லை, பணத்துக்காக நீங்கள் ஆசைப்படாதீங்க, இப்படி நிறைய வந்து இந்த மாதிரி தத்துவம். பணத்துக்காக நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க, பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? இங்கே வந்து அதை தாண்டி அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் சாணக்கியனா வந்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும், அதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சாணக்கியனா வாழ்ந்தாரா சத்திரியனா வாழ்ந்தாரா நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். என்ன இங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல புத்திரினா வாழணும், சரிங்களா? புத்தி இல்லாத வாழ்ந்தவன் தான் இங்கே வந்து விழுந்து போகிறோம். அத்தனை பேரும் புத்தி இல்லாத விழறவன் தான், அறிவில்லாத விழறவன் தான், சரிங்களா? திறமை இல்லாத விழறவன் தான். என்ன இங்கே திறமை இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவன் வந்து பிழைச்சிப்போம், தகுதியானவை தப்பி பிழைக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து. ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு எல்லையை அடைஞ்சிட்டார் ரஜினி, ஒரு எல்லையை கடந்துட்டார். அவர் சொன்னார் இல்லையா, அந்த 8 பிரித்து வாழுங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு படத்தில் கூட சொன்னார்ல, அந்த பாட்ஷா படத்தில். அந்த 8 முடிஞ்சு போச்சு. அவர் சொன்ன 8 முடிஞ்சு புதிய இன்னொரு 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? அதனால் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விழாவில் பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் பணம்லாம் ஒரு பெரிய பொருட்டே இருங்க, இது வந்து நீங்கள் வாழ்ந்து முடிச்சிங்க, அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க. அந்த அட்வைஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசியில் இருக்கான் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிலர் வார்த்தை சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ரைட்? நல்ல வார்த்தை, அது பாசிட்டிவாக வாழ்க வளமுடன் சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் வந்து பசியில் இருக்கவங்ககிட்ட போய் வெறும் வார்த்தையை சொன்னீங்கன்னா அது பயன் இல்லை. அவனுக்கு பசி ஆறணும் முதல்ல, சரிங்களா? அவனுக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? பசியில் இருக்கிறவங்ககிட்ட வாழ்க வளமுடன் சொன்னான்னா அப்போ அங்கே சிரிப்பாங்க. ரோட்டில் பசியில் படுத்துன்னு இருக்கலாம், குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீரில் மூழ்கிட்டு இருக்குது, வீடு தீப்பற்றி எரியுது, நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது,
சரிங்களா? வறுமையில் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நீங்கள் வாழ்க வளமுறைலாம் சொல்ல முடியாது. அப்போது வாழ்க வளம் சொன்னால் அதை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். வந்து வளமோடு வாழறதுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு உதவி செய்யலாமே தவிர வெறும் வார்த்தை பயனளிக்காது. இங்கே நிறைய பைத்தியங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கு, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வெறும் வாயில் சொன்னால் மட்டும் நடக்காதுன்ற நான். அவனை ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து சொல்லுங்க, வாங்கி தர மாட்டான். இவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்களா, அது கிடையாது. அது கிடையாது. பணமும் தேவை. இங்கே பணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இங்கே வாழ முடியாது. பண்டிகைகள் வந்து பணம் இல்லைனா பண்டிகைக்கு ஏழைகளுக்கு பண்டிகை கிடையாது, பணக்காரர்கள் தான் பண்டிகை. நீங்கள் முதல்ல இதை விஷயத்தை முதல்ல அடிப்படை பணம் வந்து கேட்டால் நீங்கள் நான் சொல்ல கேட்டேன் முக்கியத்துவம்ன்றது கிடையாது. முக்கியம் இல்லை, அது மதிப்பு கொடுக்காதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம், சொல்லக்கூடிய இடம்னு இருக்குது. எந்த இடத்துல கேட்டால் நீங்கள் வந்து பணம் நீங்கள் அலையாதீங்க, கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல கேட்டால் தொழில் போட்டியாளர்கிட்ட சொல்லலாம். நீங்கள் உங்களை மாதிரியான பணக்காரர்கிட்ட நான் உங்களுடைய அட்வைஸ் சொல்லலாம். இங்கே பசியில் இருக்கவங்ககிட்ட போய் அந்த சொல்லுவீங்களா? நீங்கள் அவங்க வீடு வாசல் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா? பிளாட்பாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மீடியா மூலமாக வந்து சாதாரண மக்கள்கிட்ட போய் சென்றடையுதுன்னா நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தை கேட்டால் நான் சொல்கிறேன். இதே ரஜினிகாந்த் சிவாஜி ராவ் கேக்வாட்டா இருக்கும்போது இந்த டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாருல, நல்லா இருக்க டிக்கெட்லாம் கிழிச்சு கொடுத்தாருல, அப்போ சொல்லுவாரா? அப்போ அங்கேருந்து எதுக்கு ஓடி வந்தேன்? அங்கேயே இருக்க வேண்டியதானே. இப்போ மிதமிஞ்சின பணம் வந்துடுச்சு, ஒரு 10,000 கோடி பணம் இருக்குது. அதாண்டி பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, வீடு வாசல் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. மிதமிஞ்சின பணம், பேர பிள்ளைகள்லாம் வந்து 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் அழியாது சொத்து இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இதை நீங்கள் எப்போ சொல்லணும்? அங்கேருந்து வந்தீங்க தெரியுமா? வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிக்கெட்டே கிழிச்சு கொடுத்துட்டு நீங்கள் கண்டக்டராகவே இருந்திருக்கலாமே. அப்போ ஏதோ ஒரு கனவோடு தான் நீங்கள் கிளம்பி வரீங்க. இங்கே எந்த ஒரு கனவாக இருந்தாலும் இங்கே இந்த கனவு நனவாகிறதுக்கு வெறும் திறமை மட்டுமே போதாது. அதை தாண்டி உழைப்பு, அதுக்கும் மேலே உங்களுக்கு இருந்த ஒரு அதிர்ஷ்டம் தேவை. ஏதோ நான் ஏதோ எனக்கு வந்து என்னங்க நீங்கள் பகுத்தறிவு பேசுகிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்கிறீங்க. உண்மை அதிர்ஷ்டமும் இருக்குது. இல்லைனா ரஜினியை விட திறமைசாலிகள் நிறைய பேர் இருந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. காரணம் அவங்ககிட்ட திறமை இருந்திருக்கு, உழைப்பு இருந்திருக்கு, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் நல்லா வெல் செட்டில்டுன்னுவாங்கள்ல, அதெல்லாம் கறந்துட்டீங்க நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, ஒரு சமுதாயம், இளைய சமுதாயம். அங்கே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம்னு ஓடாதீங்க, பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் தான் சொல்லலை, நீங்கள் மீண்டும் கூட நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பொருந்தும். நீங்கள் சொல்கிற அட்வைஸ்லாம் யாரும் உங்கள் பேர பிள்ளைங்களாம் எடுத்துப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்? பணம் இருக்குது, அவங்களும் உழைக்கவே தேவையில்லை. பேர பிள்ளைங்க உழைக்கவே தேவையில்லை சார். அவங்க 3 தலைமுறைக்கு உழைக்க தேவையில்ல. ரஜினிகாந்தோட 4 தலைமுறை உழைக்கவே தேவையில்லை. ஓசியில் ஒரு படம் நடிச்சு கொடுங்க. நீங்கள் தான் பணம் வந்துச்சுல. ரஜினிக்கு நேராக சவால் விட்டு சொல்கிறேன். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு, உங்கள் சங்கம் தானே அது, உங்கள் நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு ரஜினிகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காத ஒரு படத்தை நடிக்க சொல்லுங்க பாருங்க. ஃப்ரீயா நீங்கள் வேறு யாரும் ஏழைக்கு தர உழைப்புக்குன்னு ஒரு ஊதியம் இருக்கும் சார். நீங்கள் தான் மொத்தம் பார்த்துட்டீங்கல்ல, எல்லா பணமும் பார்த்துட்டீங்க. பணம் வந்து ஒரு பொருட்டே இல்லை உங்களுக்கு. பணத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்காதீங்க. உங்கள் நடிகர் சங்கத்துக்கு ஃப்ரீயாக ஒரு படத்தில் நடிக்க பார்க்கலாம், சம்பளமே வாங்காமல் நடிச்சு கொடுங்க. இந்த படத்தில் வந்து என்னோட சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குறேன் சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ சம்பளம்ன்றது வெளிப்படையே தெரியுமா? சொல்லுவீங்களா நீங்கள்? இதெல்லாம் வந்து இளைய தலைமுறை, அடுத்து வர தலைமுறைங்க, உழைக்கக்கூடிய சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல நெறிக்கட்ட வைக்க, அதை கேட்டால் அவங்கள தடை செய்யும். சார் உங்களை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? விடிகாலில் 4 மணிக்கு, விடியற்கால 4 மணிக்கு ஒரு மீன் பாக்ஸ் வண்டியை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழவேற்காடு வரைக்கும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 7 மணி 8 மணி கடையை போடுறாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணி 8 மணிக்கு. விடியற்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து கோயம்பேட்டுக்கு வந்துட்டு பூவை சுமந்துட்டு ஒரு பையில் பிளாஸ்டிக் கையில் வண்டியில் வச்சு, நான் சொல்கிறது எல்லாமே பெண்கள் சொல்கிறேன், ரஜினிக்காக சொல்கிறேன். பெண்கள் நிலைமை இது. ஆண்களும் இப்படி தான். அதிகாலையில், எல்லாமே அதிகாலையில் பூவை வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து கொத்தாள் செலவு வந்து இறங்கிடும் மார்க்கெட்டில் கோயம்பேட்டில். அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு அந்த பூ வாங்கிட்டு கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்களுக்கு 1 மணி நேரம் போகிறதுக்கு 1 மணி நேரம் வரத்துக்கு 1 மணி நேரம் கொண்டு போய் டால் பண்ணிட்டு வந்து பூ கட்டுறாங்க. எதுக்கு? பணத்துக்கு தான். அந்த பணம் எதுக்கு? பெரியண்ணா வந்து அப்படியே ஒரு 500 ரூபாய்க்கு பூ வாங்கி அதை என்ன கேட்டால் 5000 ரூபாய்க்கு விற்றுருவாங்களா? 500 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய்க்கு இன்னொரு 500 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். மீனும் அப்படி தான். 500 ரூபா வேணா ஒரு 1000 ரூபா கிடைக்கலாம், ஒரு 1200 1500, அவ்வளோதான். கோடியாக பணம் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து தத்துவம் பேசிட்டு இருப்பீங்க. அந்த தத்துவத்தெல்லாம் வந்து இருக்கிற இளைய தலைமுறைலாம் வந்து கேட்டுட்டு இருக்கணும். என்ன சொல்லணும் இந்த இடத்துல? உங்களை மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனவோடு தான் கிளம்புனேன், ஒரு கண்டக்டராக தான் வந்து கிளம்புனேன். நான் இன்றைக்கி இருக்கேன்னா இவ்வளோ கஷ்டங்களை சுமந்து வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் பணத்தையே மையப்படுத்தி பேச, உழைப்பையும் திறமையும் மட்டுமே பேசுங்க சார். நீங்கள் அதுதான் உங்கள் வயசுக்கு சரியானது. ஏதோ மைக் கொடுத்துட்டாங்க தத்துவம் பேசணும்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்கிறான். ஒரு நாரிப்பாடை ஒன்று நாய் ஒன்று இருக்குது, அதை சொன்னால் நீங்கள் போட மாட்டீங்க.
என் நான் மேடையில் மைக்கு கொடுத்தோன்னா சொல்லுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் குடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்றான் மேடையில். அவனும் நடிகன். எவ்வளோ? 1 லட்சம் செலவு பண்ணுறேன்றான். சொன்னது யார்? கருணாஸ். வேணும் காட்டுவா, அனுப்ப உங்களுக்கு போடுறீங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு நான் சரக்கு அடிக்கிறேன்றான். ஒருமையில் சார் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். பேசக்கூடிய வார்த்தைகள் மைக்கை பிடிச்சா என்ன பேசணும்னு வேணும். இளைய தலைமுறைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது தான் சார் சொல்லணும், நல்லது தான் சொல்லணும். ஒரு வார்த்தை நீங்கள், அதுவும் நீங்கள் மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் மேடையில் நின்றுட்டீங்கன்னா ஒரு வார்த்தை தப்பாக பேச முடியாது. யார் பேசணும் தவறு தான் அது. படக்குழுவினர் அதெல்லாம் நீங்கள் எப்படி அந்த சபை எப்படி அதை வந்து அனுமதிக்குது சொல்லுங்கள்? ஏன் என்னாச்சு சார்? ஆமாம், அதை தாண்டி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சு வாரியார் வந்து அசுரன் படத்தில் நான் பார்த்தேன், அதில் ரொம்ப வயசான கேரக்டர் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வராங்க, தலன்னு நடந்து வராங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை? தலன்னு எந்த தலை? அஜித்தை சொல்கிறேன். அஜித் என்ன தலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன தலன்னு நடந்து வராங்கன்னா, தலையோடு நடந்து வராங்கன்னு சொன்னால் தலையோடு தான் நடந்து வருவாங்க எல்லாருமே. தலன்னு ஏதோ சொல்கிறாரு. இல்லை, ரஜினி அவர்களுடைய பேச்சில் நார்மலாகவே ஒரு கிண்டல் தனம். யார் கிண்டல் தனம்? வயசு என்ன சார் ஆகுது கிண்டல்? ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்ன காமெடினா அவர் ஒரு சீரியஸான சூப்பர் ஸ்டார் தானே, அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோலாம். அவர் என்ன பேசணும் தெரிய வேணாமா? அந்த அம்மா என்ன வயசு இவர் என்ன வயசு? முதல்ல 74 வயசு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு அந்த அம்மாவுக்கு பொண்ணு இருக்கு. யாருக்கு? மஞ்சு வாரியாருக்கு. அவங்க தலன்னு நடந்து வராங்கன்ற. தலன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது சார். அவங்க அழகாக இருந்தால் கூட இங்கே அங்கே அவசியம் கிடையாது. ஒரு வயசான கேரக்டர் நடித்தாங்க, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் வயசில் நடித்தாங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. இவ்வளோதான் பேசணும். அதில் ரொம்ப வயசான நடிப்பு தானே சார். அவங்க தொழில் தானே அது. அதுதானே அவங்க தொழில், அதுதானே செஞ்சு ஆகணும். பார்ட்டி வயசாக தான் அவங்க நடிப்பாங்க, அது அவங்க திறமை. 20 வயசு ஸ்கூல் போனாலும் நடிப்பாங்க, அது நடிப்பு. என்னமா எதுக்குன்னா இதை நம்ம நம்பணுமா? என்ன நம்பணும்? அவர் அப்போ தான் பார்க்குறாராம்மா. அவருக்கு இன்டர்நெட்லேயோ இல்லை வந்து மஞ்சு வாரியரோட அந்த என்ன சொன்னாங்க நேரில் அப்போ கூட பார்த்துருக்கலாம் இல்லையா சார்? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பேச்சு தேவையில்லைல்ல. தலன்னு சொன்னது தான் பிரச்சனை. அங்கே மஞ்சு வாரியர் வந்து வயசான ரோட்டில் நினைச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பழகும்போது பார்த்தோன்னா இளம் வயசில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் நிறைய இருக்குது சார். வார்த்தை தான் முக்கியம் அங்கே. இதெல்லாம் தவறான வார்த்தை இல்லை. எந்த வார்த்தையை போட்டு பேசணும்னு இருக்குது. நீங்கள் தலன்னு வந்து வராங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து தமன்னா பக்கத்தில் என்னை விடவே இல்லைன்னு சொன்னீங்க. ஜெயிலர் படத்தில் அந்த வார்த்தை சொன்னாரா இல்லையா? என்ன பக்கத்தில் வந்து தமன்னா பக்கத்தில் என்னை விடலை, அதான் நம்ம விட்டு தான் கிழிச்சிட்டு போயிடுவார். நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அந்த வார்த்தைன்னு கேட்டேன். இங்கே ஏற்கனவே ஒன்று விஷயம் சார், சினிமாவில் நீங்கள் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே நடிப்பு. நீங்கள் என்னவும் பேசுகிறீங்க, அதுவே சமுதாயத்துக்கு ஒத்து போகாத விஷயம் தான் நீங்கள் பேசுகிறீங்க. பல விஷயம் பேசுகிறீங்க, அது நடனமாக இருக்கட்டும், எல்லாம் இதெல்லாம் சொன்னு கேட்டால் இது எல்லாமே ஆக்டிங்ன்றீங்க. ஆனால் ஸ்டேஜில் பேசுகிறது ஒரு ரியாலிட்டி தானே, அது ஒரு ரியல் தானே. அது உட்காந்துருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்கல்ல. அங்கே ரஜினிகாந்த்ன்றவர் என்ன பேசுகிறாருன்னு கூர்ந்து கவனிக்கிறாங்கல்ல. அங்கே உங்ககிட்ட வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஏற்கனவே இங்கே ஏமாக்க மட்டும் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நடிகை வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. இவங்க மலையாளத்தில் நடிக்கிற நடிகை, மலையாளம் வந்து வெரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த அம்மா. அப்போ அவங்க வந்து ஒரு 20 வயசில் அவங்க மகள் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கைன்னா அவங்க ஒரு 20 வயசில் மகள் இருக்குது. அந்த அம்மாவுக்கே கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே. நீங்கள் எப்படி வந்து இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து சினிமா நடிகைன்றதாலே அப்படி பேசிட முடியுமா? நான் கேட்குறேன். இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தவறாக தெரியும் சார் உங்களுக்கு. அதே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை யாரோ ஒருத்தரை, மனைவியோ இல்லை மகளையோ இல்லை யாரோ ஒருத்தர் பேசுனா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. நான் ரஜினிகாந்த் நான் டைரெக்டாக ரஜினி கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மனைவியோ உங்கள் மகளையோ யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டு ஒரு அவங்கள சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ரஜினி மனசாட்சி அது ஒத்துக்குமா? இன்னொரு வீட்டு பொண்ணு சார், நடிகையாக இருந்தாலும் உங்க கூட ஜோடி போட்டு நடித்தாலும் கூட பார்த்தா அவங்க வந்து இன்னொரு பெண்ணு சார். அவங்க கணவர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், டைவர்ஸ் ஆகிருக்கலாம், டைவர்ஸ் ஆகாமல் இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா இருக்கலாம். எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திங்க? அப்போ என்ன வைக்கணும்னா நீங்கள் நம்ம நம்பணுமா? என்னன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே இல்லையாமா. யாரை? மஞ்சு வாரியரை அவர் பார்த்ததே இல்லையாமா. அசுரன் படத்தில் தான் அவர் பார்த்தாராம். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஷூட்டிங்கில் வரும்போது அவங்க அப்படியே தலன்னு நேரில் பார்க்கும்போது அப்படியே வந்து இறங்குறாங்க, அப்படியே தலன்னு. இதெல்லாம் வார்த்தையா? இதெல்லாம் தவறு இல்லை. இது இந்த மாதிரியான பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள் சார். இந்த மாதிரியான வந்து ஒரு அசிங்கமான அருவருக்கு தகுந்த வார்த்தைகள்னு சொல்கிறேன். ஆபாசம் இல்லைன்னு இருக்குதுன்றது நான் வந்து இது சொன்னால் இல்லைன்னா ஆபாசம் இருக்குதுன்னு கேட்பான் நம்மளை. உங்களே என்ன அதான் கேட்பான். இல்லைனாங்க அவர் பேசுகிறது ஆபாசம் இருக்குது, தலன்னு தானே சொன்னார். அதனால தான் நான் சொல்கிறேன், அதில் வார்த்தையில் தவறு எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டு பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நடிகைன்னா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க.
இப்போ நான் கேட்குறேன், இந்த ரோகிணி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, இது ஏதாவது விசாகா கமிட்டிக்குள்ளே ஏதாவது வருமா இந்த வார்த்தை? எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா ஆக்ஷனு, இல்லை இதே இந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா போதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்களா? இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து இன்னொருத்தருடைய மனைவியை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொது இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதே தவறு. முதல்ல விசாகா கமிட்டிக்கு அந்த மாதிரி தான் ரோகிணி தான் ஹெட்டு, சரிங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த நடிகர் இது மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு, இது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்குறேன் நான். ரோகிணி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இதில் எதுவும் தவறு இல்லைன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள். தோழர் ரோகிணியே சொல்லுங்கள். ரஜினி பேசுகிறதுல எதுவும் தவறு எதுவும் இல்லை. அப்போ இன்னொருத்தர் புகார் கொடுத்தாதான் நடவடிக்கைன்னு கேட்டால், விசாகா கமிட்டி புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை கிடையாது. தானாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி நீதிமன்றம் எப்படி நடவடிக்கை எடுத்தோ தானாக முன் வந்து கூட நடவடிக்கை எடுக்கலாம். புகார் கூட கேட்டு கூட பெற முடியும். இப்போ புரியுதுங்களா ரோகிணிக்கு? இதைத்தான் சரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதைத்தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். இது போன்ற வார்த்தைகள் தான் முதல் துவக்கம். ஒரு பாலியல் சீண்டலுக்கு, ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு, பாலியல் கொடுமைக்கு இதுதான் தூண்டல். முதல் வார்த்தை தான் முதல் தூண்டல். எல்லா விமனேஸ்வரம் முதல்ல வார்த்தையில் தான் ஆரம்பிப்பான். இது எங்கள் 2 பேருக்குள்ளன்னு சொன்னால் பொது இடத்துல பேசக்கூடாதா? இது எங்கள் 2 பேருக்குள்ள அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் பேசுகிறேன்னு சொன்னால் பொது இடத்துல பேசக்கூடாது. நிறைய விஷயங்கள் பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.